Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி, அப்புறம் வந்து டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் ஷிஃப்டிங் இன் எஸ் டொமைன். ஸோ இது 3 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து டைம் ஸ்கேலிங் அண்ட் கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 4th ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டு இதில் ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு சிக்னல் எடுத்துப்போம். அந்த சிக்னல் வந்து எக்ஸ் ஆஃப் டி அதனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து எக்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்னு இருந்தால் இப்போ டைம் ஸ்கேலிங், அதனால் எக்ஸ் ஆஃப் ஏடினுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/mod ஆஃப் ஏ இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் டிவைட் பை ஏ, வேர் எஸ் எனி நம்பர். எஸ் வந்து எனி, அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். இட் மே பி நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், என்ன வேணாலும் இருக்கலாம், அல்லது ஃப்ராக்ஷனாக கூட இருக்கலாம். இப்போ இதனோட ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃப். ஸோ நமக்கு தெரியும் ஆஸ் யூஷுவல் ஃப்ரம் கன்வென்ஷன் ஃபார்முலா, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முடைய ஃபார்முலாவிலேருந்து தான் நம்ம இதை வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்னல் எடுத்துக்கிறேன், x1 ஆஃப் டி. அந்த x1 ஆஃப் டி தான் நம்ம அசைன் பண்ணிருக்கக்கூடிய எக்ஸ் ஆஃப் ஏடி. அப்போது நமக்கு என்ன தேவை? x1 ஆஃப் எஸ் தேவை. ஸோ ஃப்ரம் த ஃபார்முலா, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முடைய ஃபார்முலா படி மைனஸ் infinity to plus infinity x1 of t e power of minus st into dt. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதிலிருந்து நம்ம x1 of t சப்ஸ்டியூட் பண்ணலாம். x of at into e power of minus st dt. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் லெட் டேக் m ஈக்குவல் டு ஏடி, m ஈக்குவல் டு ஏடின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதிலிருந்து dm which is equal to a times of dt. Suppose dt equal to dm by a. ஸோ லிமிட் அதே தான். லிமிட் t equal to infinity-னா t equal to minus infinity அப்படின்னா m equal to minus infinity தான். அதே போல் t equal to infinity-னா m equal to infinity தான். ஸோ இதை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் எம். ஏடிக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஆஃப் எம் இ பவர் ஆஃப் மைனஸ் எஸ் டைம்ஸ் ஆஃப் டிக்கு பதில் டி ஈக்குவல் டு எம் பை ஏ. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன எம் ஈக்குவல் டு ஏடி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பார்த்திங்கன்னா டிக்கு பதில் எம் பை ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்ட்டு டிடிக்கு பதில் டிஎம் பை ஏ. இதிலிருந்து 1 by a கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். 1 by a இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் எம் இன்ட்டு இ பவர் ஆஃப் மைனஸ் எஸ் டைம்ஸ் ஆஃப் எம் பை ஏ இன்ட்டு டிஎம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் எஸ் பை ஏ. எக்ஸ் ஆஃப் எஸ்னால் இ பவர் ஆஃப் எஸ்டி எஸ்எம்னு வந்திருக்கும். இங்கேருந்து சாரி, இதை கொஞ்சம் வித்தியாசமாக எழுதலாம் பாருங்கள்.
ஸோ இதே தான் நான் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுறேன் பாருங்கள். இதை எஸ் பை ஏ டைம்ஸ் ஆஃப் எம்னு எழுதலாம். அப்போது எஸ் பை ஏ அப்படின்னு இருக்குது, அதனால தான் எப்படி எழுதலாம் நம்ம இதை, which is equal to 1 by a into x of s by a அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற, இதான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ இதில் ஏவினுடைய வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் என்னாகும், எக்ஸ் ஆஃப் மைனஸ் எஸ் பை ஏ வரும். அந்த மைனஸ் வெளியே வந்துச்சுன்னா ஏ வந்து மைனஸில் இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஏ வந்து திரும்ப பாசிட்டிவ் ஆகிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை 1 by a மாடுலஸ்ன்னு எழுதுகிறோம். சப்போஸ் ஏ வந்து நெகட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஏ இஸ் நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ் வந்து என்னாகும், 1 by மைனஸ் ஏ வரும். எக்ஸ் ஆஃப் மைனஸ் எஸ் பை ஏன்னு வரும். அப்போ இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், அப்போ என்ன திரும்ப ப்ளஸ் ஆகிடும். அதனால நம்ம மாடுலஸ் போட்டிருக்கோம். மாடுலஸ் எக்ஸ் ஆஃப் எஸ் பை ஏ. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி, x1 ஆஃப் எஸ். டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி வந்து அதான் இந்த மாதிரி வரும். இதுவே எக்ஸ் ஆஃப் டி பை ஏ அப்படின்னா, ஸோ இதுலேயே வந்து இஃப் எக்ஸ் ஆஃப் டி பை ஏன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி தான். இதனோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பை யூஸிங் த சேம் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம போடும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஏன்றது கீழே வந்துருச்சு டினாமினேட்டரில். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஏ டைம்ஸ் ஆஃப், அதாவது மாடுலஸ் ஏன்னு வச்சுக்கோங்க, மாடுலஸ் ஏ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஏ டைம்ஸ் ஆஃப் எஸ். ஏன்னா நமக்கு வந்து டினாமினேட்டரில் வந்ததுனால. ஸோ இதுவும் டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இப்போ நம்ம அடுத்தது 5th ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம், கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி புரிஞ்சிருக்கும். இதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். 5th ப்ராப்பர்ட்டி கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வல்யூஷனாகவே 2 சிக்னல் நமக்கு தேவைப்படும். ஸோ ஒன்று வந்து x1 ஆஃப் டி, x1 ஆஃப் டினுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து x1 ஆஃப் எஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதே போல் x2 ஆஃப் டினுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து x2 ஆஃப் எஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, இதில் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வச்சுக்கிட்டோம்னா x1 கன்வல்யூஷன் ஆஃப் x1 ஆஃப் டி கன்வல்யூஷன் ஆஃப் x2 ஆஃப் டி, இதனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி x1 ஆஃப் எஸ் இன்டூ x2 ஆஃப் எஸ். அப்போது கன்வல்யூஷன் அப்படின்றது டைம் டொமைனில் கன்வல்யூஷனில் இருந்தால் அது ஃப்ரீக்வன்சி டொமைன், எஸ் டொமைன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். ஸோ இப்போ இதனுடைய ப்ரூஃப் நாம் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ரூஃப் ஒரு சிக்னல் நான் அசைன் பண்ணுறேன், விச் இஸ் x3 ஆஃப் டி. அந்த x3 ஆஃப் டி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா x1 ஆஃப் டி கன்வல்யூஷன் ஆஃப் x2 ஆஃப் டி. இப்போ கன்வல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் மைனஸ், நம்ம இன்னும் கன்வல்யூஷன் பார்க்கல இப்போதைக்கு, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு பின்னாடி பார்க்கலாம். எல்டி சிஸ்டம் வரும்போது நம்ம இந்த கன்வல்யூஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கன்வல்யூஷன் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி x1 ஆஃப் டி x2 ஆஃப் டி கன்வல்யூஷன் இருந்ததுன்னா x1 ஆஃப் டவ் இன்டூ x2 ஆஃப் டி மைனஸ் டவ் இன்டூ டி டவ். ஸோ இதுதான் வந்து டவ், இது டி கிடையாது டவ். இன்டகிரேஷன் வந்து இன்டகிரேஷனுடைய வேரியபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டவ்வில் தான் இருக்குது. இந்த லிமிட் வந்து டவ்வில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இதுதான் வந்து x3 ஆஃப் டி நாம் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய சிக்னல் x1 x2 கன்வல்யூஷன். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போது x3 ஆஃப் டி x3 ஆஃப் எஸ் தான் நமக்கு வேணும். x3 ஆஃப் எஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, x3 ஆஃப் எஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன்
minus infinity to plus infinity x3 of t e power of minus st into dt. இது ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். இன்டகிரேஷன் minus infinity to plus infinity x3 of t ன்றது என்ன? அதான் இது convolution of x1 and x2. ஸோ அது எப்படி எழுதலாம்? இன்னொரு இன்டகிரல் minus infinity to plus infinity x1 of tau into x2 of t minus tau into d tau. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா x3 of t னுடைய வேல்யூ. இது x3 of t. இதுதான் பார்த்தீங்கன்னா x3 of t. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அது இல்லாமல் e power of minus st into dt இருக்குது. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். லெட் டேக் m equal to t minus tau. m equal to t minus tau னா இதிலிருந்து t ஓட வேல்யூ என்ன? t equal to m plus tau. m plus tau. அப்போ dt அப்படின்றது என்ன? dt டிஃப்ரென்சியேஷன். இதிலிருந்து dt பார்த்தீங்கன்னா dt equal to dm. ஏன்னா நமக்கு டவுன்றது கான்ஸ்டன்ட், அதனால் dt equal to dm. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு இது கிடச்சிரும். இப்போ நம்ம இதை இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எனிவே லிமிட் வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான். ஏன்னா நீங்கள் t equal to இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? m equal to இன்ஃபினிட்டி தான் நமக்கு கிடைக்கும். அப்போது திரும்பவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இன்னொரு இன்டகிரேஷன் இருக்குது minus infinity to plus infinity x1 of tau into x2 of இந்த t minus tau க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? m ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா அதாங்க சப்ஸ்டியூஷன் இருக்குது m into d tau. அதுக்கப்புறமா ஸோ இது வந்து ஏற்கனவே இது வந்து x3. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா x3. ஸோ ப்ராக்கெட் போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ப்ராக்கெட் எல்லாமே நான் போடுறேன். e power of minus s times of t-க்கு பதில் என்ன பண்ணலாம்? t-க்கு பதிலாக m plus tau அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏற்கனவே அங்கே dt இருக்குது. ஸோ இதிலிருந்து இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ பாருங்கள் x1 of tau. ஓகே, இந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் இருக்குது பாருங்கள். இதிலிருந்து x1 of tau இது x1 of tau t இல்லை tau இன்டூ இங்கே பாருங்கள் எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் e power of minus s tau இருக்குது. இந்த tau மட்டும் நான் எழுதிக்கிறேன் d tau. அது இல்லாமல் இன்னொரு இன்டெக்ரல் இருக்குது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி x2 of m. ஸோ இது நான் ஏற்கனவே எழுதிட்டேங்க. இப்போ x2 of m எழுதுறேன். இங்கே எக்ஸ்போனன்ஷியல் டேர்மில் e power of minus sm இன்டூ dtக்கு பதில் என்ன பண்ணலாம்? dtக்கு பதிலாக நம்ம dm போட்டுக்கலாம். dm ஏன்னா dtயும் dmமும் சேம் தான். அப்போ இதிலிருந்து ஸோ இந்த டேர்ம் மட்டும், ஸோ இது மட்டும் பாருங்கள், இது மட்டும் x1 of s. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா x1 of s. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. இன்டூ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா x2 of s. இங்கே டவுன்ற வேரியபிள் இருக்குது, இங்கே எம்ன்ற வேரியபிள் இருக்குது. பட் எந்த வேரியபிள் இருந்தாலும் சரி நமக்கு வந்து
எஸ் டொமைனுக்கு மூவ் ஆகிடுச்சு. அப்போது x1 ஆஃப் t கன்வல்யூஷன் ஆஃப் x2 ஆஃப் t இதனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா x1 ஆஃப் s இன்ட்டு x2 ஆஃப் s. ஸோ அப்போது கன்வல்யூஷன் இன் டைம் டொமைன் அப்படின்றது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் மல்டிப்ளிகேஷன் இன் எஸ் டொமைன். ஸோ இதுதான் வந்து கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து 2 ப்ராப்பர்ட்டி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.